வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தோம்னா மொத்தம் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அந்த 78 சுங்கச்சாவடிகளில் இன்று காலை அதிகாலை 12 மணி முதல் பார்த்தோம்னா 40 சுங்கச்சாவடிகள் முதற்கட்டமாக இந்த சுங்க கட்டண உயர்வானதை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த 5 ரூபாய் குறைந்தபட்சமாக 5 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரையான அந்த சுங்க உயர்வு கட்டணம் இன்று அதிகாலையிலிருந்து அமலுக்கு வந்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் பெரிதும் கலக்கம் அடைந்துள்ளனர். குறிப்பாக பார்க்க போனோம்னா அந்த 40 சுங்கச்சாவடியை எடுத்துக்கொண்டால் பரனூர், அதே போன்று ஆத்தூர், வானகரம், பாடியநல்லூர், அதே போன்று பட்டறை பெருமுந்தூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று அதிகாலை முதல் அந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் கலக்கம் அடைந்துள்ளனர். குறிப்பாக நம்மிடம் இந்த மேட்டுக்குப்பம் பகுதியில் லாரிகள் உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் அவர்கள் இருக்கிறார். அவர்களிடம் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கேட்டறிவோம் சார். சார், என்ன மாதிரியான தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? அதாவது இந்த சுங்க கட்டண உயர்வு ஆண்டாண்டுக்கு 2 முறை உயர்த்துவதே வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க. ஏன்னா வெறும் 32 சுங்க சாவடிகள் காலாவதி ஆனது. இப்போ ஒரு கட்டண உயர்வுனா ஒன்று ஒப்பந்ததாரர் இருக்கணும், இல்லைன்னா அங்கே ஒரு ஒப்பந்ததாரர் இருந்தால் லேபருக்கு ஆண்டுக்கு விலை உயரும், இல்லை பொருட்கள் விலை உயரும். அதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அது. இந்த திட்டத்தை வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்க. இப்போ மதுரவாயல் சுங்கசாவடி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு ஆகுது நிறைவு பெற்று. ஆனால் இங்கே வசூல் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாங்க. எந்த அடிப்படை வசதி இல்லை. இதெல்லாம் காலாவதி ஆனது நாங்கள் சொல்ல. தமிழக அரசு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கொடுத்து 3 வருஷம் ஆகுது. இது இல்லாமல் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா நம்ம எம்பிஸ் கேட்டதுனால 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுங்கசாவடிகள்லாம் எடுக்கப்படும் சொன்னார். 3 ஆண்டு ஆகுது, இது வரைக்கும் எடுக்கல. நகராட்சி, டவுன், பஞ்சாயத்து, அதாவது இப்போ மதுரவாயல், சூரப்பேட்டெல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கு. இந்த சுங்கசாவடியெல்லாம் எடுப்பேன்னு சொல்லி அதுவும் பார்லிமெண்ட்ல வாக்குறுதி கொடுத்தார். அதுவும் எடுக்கல. இப்போது இந்த திட்டத்திலே, இந்த பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்போர்ட் திட்டத்திலே ஒரு சுங்கசாவடி உருவாக்கப்பட்டு முடிவற்ற நிலையில் அதுக்கு வெறும் 40% வசூல் பண்ணும். அதாவது வெறும் மெயின்டெனன்ஸ். அந்த சட்டத்தையும் இப்போ 2024 அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. ஆகவே நாங்கள் அரசுக்கிட்ட இந்த போராட்டமே எதற்காகனா, சுங்க கட்டணம் வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்காக உயர்த்துவதை நிறுத்த வேண்டும், காலாவதியான சுங்கசாவடியில் எடுக்க வேண்டும், 60 கிலோமீட்டர் உள்ள சுங்கசாவடி நீக்க வேண்டும், நகராட்சி பஞ்சாயத்தில் சுங்கசாவடி அதே மாதிரி 2008 உருவாக்கின அந்த சட்டத்தை அமல்படுத்தணும். மீண்டும் 2024 சட்டத்தை அபாலிஷ் பண்ண. அதில் நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு எந்த ஒரு போராட்டத்துக்குரிய இந்த டோல்கேட்டில் எந்த வசதியும் எங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு கூட எங்களுக்கு அங்கே போராட்டம் அறிவிச்சாங்க, சட்டசபை நடக்குன்னு எங்களை எடுத்தாந்து இங்கே போட்டிருக்காங்க. ஆகவே இது மக்களுடைய பிரச்சனை. பெட்ரோல் டீசல் யூசர்ஸ் ஒட்டுமொத்தமான மக்களுடைய பிரச்சனை. இது எல்லாரும் இதில் இருக்காங்க. இந்த போராட்டம் ஒரு நாள் இது மிகப்பெரிய போராட்டமாக மாற்ற வேண்டும். ஒட்டுமொத்த இந்த பெட்ரோல் டீசல் யூசர்ஸ் எல்லாம் சாலைக்கு வர வேண்டும். ஒரு நாள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா பரனூர் சுங்கசாவடியை பற்றி சொல்ல வேண்டாம், அது காலாவதியான சுங்கசாவடி. ஆனால் ஏதோ ஒன்று மாற்றி சொல்கிறாங்க. ஆகவே இந்த முறைகேடெல்லாம் கண்டிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்கு. ஏன் இந்த சுங்கசாவடியில் 52% இவ்வளவு விபத்து நடக்குது? ஒரு சாலை அமைச்சு பணம் வாங்குற ரோட்ல கொத்தா உயிர் போகுது. தமிழக அரசு தொடர்ந்து விபத்துல 1, 2வது இடத்துல 5 ஆண்டா இருக்கு. அப்போ இதை குறித்து விசாரணை செய்ய ஏன் தமிழக அரசு ஒரு ரிட்டையர்டு நீதி அரசரோ இல்லை ரிட்டையர்டு ஒரு IAS ஆபீசரை நியமிச்சு ஏன் செய்யக்கூடாது? இன்று கூட சட்டசபை நடைபெறுகிறது. இன்னைக்கு இந்த சுங்க கட்டணம் உயர்வது என்பது 234 MLAக்களும் தெரியும். ஏன் இன்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். இது மாதிரி மத்திய அரசு கொண்டாந்த இந்த சுங்கசாவடியில் ஆண்டாண்டுக்கு உயர்த்தப்படுகிறது. தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் மதிக்கவில்லை, தொடர்ந்து உயர்த்துகிறார்கள் போன்ற கோரிக்கையெல்லாம் சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த சுங்க கட்டணத்தை நிறுத்த வேண்டும், உயர்வை நிறுத்த வேண்டும், அதே மாதிரி காலாவதியான சுங்கசாவடியில் எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை பண்ணணும். இல்லைன்னா இது மக்களுடைய ரோடு. இப்போ பெங்களூர் ஹைவே இது மக்களுடைய ரோடு. இதை எடுத்துக்கிட்டு இப்போ தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் அதானி கிட்ட சுங்கசாவடியை வித்துட்டாங்க. இன்னும் போற போக்கு பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆகவே இதெல்லாம் தடுக்கணும்னா மாநில அரசு இதில் முழு அதிகாரம் செலுத்தி இந்த நடக்கக்கூடிய கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் இந்த போராட்டம்.
சரிங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுங்க கட்டணம் ஏற தொட்டு அந்த லாரிகளோட வாடகை கட்டணம் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போன்ற மக்கள் அந்த அன்றாட செல்லக்கூடிய அந்த பேருந்து கட்டணம் உயர வாய்ப்பு இருக்கு. இந்த ஆம்னி பஸ் அதே போல டாக்ஸி கட்டணம் எல்லாம் உயர வாய்ப்பு இருக்கு. இது போல ஏறிட்டே இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இது இப்போ வாகன அந்த வாடகை கட்டணம் உயர்ந்தா லாரி கட்டணம் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால்தான் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்திலே வியாபாரிகள் சங்கவுடைய பேரமைப்பு கலந்துக்கிறாங்க, கார் வியாபாரிகள் சங்கம் கலந்துறாங்க, ஆம்னி பஸ் அசோசியேஷன் இவங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. எல்லாமே மக்களை ஏற்றிட்டு போறவங்க, மக்களை டிராவல் பண்றவங்க, அத்தியாவசிய பொருளை விற்கிறவங்க, அத்தியாவசிய பொருளை ஏற்றிட்டு போறவங்க மொத்த பேரை பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய சட்ட போராட்டமா இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்பதான் இது வந்து உணர்த்தப்படும். இதை எதிர்த்து மாநில அரசும் எங்களுக்கு இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். மாநில அரசுடைய கட்சிகள், ஆளும் கட்சிகள் கூட இதை எதிர்த்து போராடணும். எங்களை மாதிரி லாரி உரிமையாளர் மாதிரி கட்சிகள், கூட்டணி கட்சிகள், ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் போராட்டம் நடத்தினால்தான் இது மிகப்பெரிய மக்கள் போராட்டமா மாத்தினாதான் இது தீரும். இல்லைன்னா இதே மாதிரி தொடர்ந்து அங்கே போராடிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். தற்போது பார்த்திருப்போம். இந்த இடத்தில் பார்த்தோம்னா இந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கூறியது போல இந்த இடத்தில் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சுங்க கட்டண உயர்வால் பார்த்தோம்னா லாரிகள் வாடகையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்ற ஒரு தகவலை கூறியுள்ளார். குறிப்பாக காலாவதியாகியுள்ள தமிழகத்தில் பல்வேறு சுங்கச்சாவடிகள் காலாவதியாகியுள்ளது. அதே போன்று அடிப்படை வசதிகளே எந்த சுங்கச்சாவடிகளிலும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது இவர் முன்வைத்துள்ளார் சார்.